அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தகாவூர் ராணா அவர பத்தி குடுத்திருக்காங்க. இந்த தகாவூர் ராணா அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, நமக்கு 2008 மும்பை தாக்குதல் நடந்துச்சு இல்லையா? அந்த மும்பை தாக்குதலுக்கு முக்கியமான இந்த திட்டம் தீட்டுன ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் தகாவூர் ராணா. இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அமெரிக்காவோட சிறையில இந்த தகாவூர் ராணா அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். சமீபத்தில நம்ம பிரதமர் மோடியும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சந்திப்பு மேற்கொண்டு இருப்பாங்க. அந்த சந்திப்பின் போது நெறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கும். அந்த ஒப்பந்தங்கள்ல ஒரு ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்க சிறையில இருக்கக்கூடிய இந்த தகாவூர் ராணா அப்படிங்கிறவங்கள இந்தியாவோட அ இந்தியாவுல அவர பத்தி விசாரிக்கணும், வழக்கு நடத்தணும், நீதிமன்றத்தில ஆஜர்படுத்தி வழக்கு நடத்தி தண்டனைய குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து கேட்டுக் கொண்டிருப்பார். சரிங்களா? அதன் அடிப்படையில தகாவூர் ராணா அப்படிங்கிற இந்த தீவிரவாதி இந்தியாவுக்கு நேத்து அழைக்கப்பட்டு வந்திருக்கார். சரிங்களா? எக்ஸ்ட்ராடிட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தகாவூர் ராணாவ இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ஐஏ வந்து அந்த ஒரு விஷயத்த ஓவர்சீ பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது நம்ப சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட 7வது பிரான்ச் எங்க வரப்போகுது அப்படின்னா, நம்ம தென்காசியில வரப்போகுது. ஏப்ரல் 14ஆம் தேதி அ தென்காசி பிரான்ச்சுக்கான திறப்பு விழா அப்படிங்கிறத காலையில 10 மணிக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். தென்காசியில. சரிங்களா? வரக்கூடிய ஏப்ரல் 14. ஸோ இந்த 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, திறப்பு விழா மட்டும் இல்லாம, ஒரு இலவச அறிமுக வகுப்பு அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணியிருக்கோம். இது குரூப் 4க்கான ஒரு இலவச அறிமுக வகுப்பா இருக்க போது. ஜிஎஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கனிமுருகன் சார் வந்து சொல்லி தர போறாங்க. மேத்ஸ எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுதர்சன் சார் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி தர போறாங்க. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையாக நம்ம அகாடமில அ இன்ட்ரோ கிளாஸ்க்கு வரக்கூடிய அனைவருக்குமே பார்த்தோம்னா, 2023, 24ல பாலிட்டிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அடங்குன பாலிட்டி கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறது ஃப்ரீயா குடுக்க போறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம, நம்மளோட குரூப் 4க்கான எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் பேட்ச், ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் பேட்ச், அது மட்டும் இல்லாம லீடர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இது 2த்துலயும் ஓப்பனிங் டே அன்னைக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு 50% வந்து சலுகை வழங்கப்படும் அப்படிங்கிறத நம்ம அகாடமி சார்பா தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? வாங்க திறப்பு விழாவிலயும் கலந்துக்கோங்க. இலவச அறிமுக வகுப்பிலயும் கலந்துக்கிட்டு, எப்படி உங்களோட டிஎன்பிஎஸ்சி பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் இன்வைட் பண்றோம் நாங்க. அடுத்தது அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு பாரதிய பாஷா விருது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த பாரதிய பாஷா விருத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கொல்கத்தாவுல தலைமையிடமாக கொண்ட பாரதிய பாஷா அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த விருத வழங்குறாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, முக்கியமான இலக்கிய விருதுகள்ல ஒன்றா கருதப்படக்கூடிய ஒரு விருது தான் பாரதிய பாஷா விருது அப்படிங்கிறது. சரிங்களா? 2025ஆம் ஆண்டுக்கான இந்த விருது தமிழக எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப் போறாங்க. ரூ. 1,00,000 பரிசுத் தொகையும், கேடயமும் வழங்கப் போறாங்க. சரியா? பாராட்டு பத்திரமும் வழங்கப் போறாங்க. இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய புத்தகங்கள வந்து எழுதியிருக்கார். அதுல இவரோட சஞ்சாரம் அப்படிங்கிற இந்த நாவல் பார்த்தீங்கன்னா, 2018ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும். சரிங்களா? இது நமக்கு தேர்வு அடிப்படையில முக்கியம். சஞ்சாரம் அப்படிங்கிற இந்த புத்தகம் 2018ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு புத்தகமாக இருக்கு. பாரதிய பாஷா அப்படிங்கிற இந்த விருது ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப் போறாங்க. சரியா? அடுத்தது திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, "தூங்குக தூங்கிச் செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. காலந்தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலந்தாழ்ந்தே செய்ய வேண்டும். காலந்தாழ்ந்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்யக் காலந்தாழ்த்தக் கூடாது." சீக்கிரமா செய்ய வேண்டிய விஷயங்கள சீக்கிரமா தான் செய்யணும். ஒரு சில விஷயங்கள பொறுமையா, கொஞ்சம் நிதானமா இருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள பொறுமையா இருந்து தான் செய்யணும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 672 அதிகாரம் வினை செயல் வகை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு ஸ்லோவாக்கியா நாட்டுல கௌரவ டாக்டர் பட்டம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. டாக்டர் பட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் யார் குடுப்பாங்கன்னா, பல்கலைக்கழகங்கள் தான் குடுக்கும். அந்த வகையில ஸ்லோவாக்கியா அப்படிங்கிற நாடு, யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டோட தலைநகரம் பேர் கூட பார்த்தீங்கன்னா, பிராட்டிஸ்லாவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஸ்லோவேக்கியா அப்படிங்கிற நாடு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய கான்ஸ்டன்டைன் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. ஸோ ஸ்லோவேக்கியா அப்படிங்கிற நாட்டுக்கு சென்ற 2வது குடியரசுத் தலைவரா யார் இருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய டாக்டர் திரௌபதி முர்மு அவர்கள் இருக்காங்க. சரியா? கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, மகப்பேறு இறப்பு உலக அளவில் 2வது இடத்தில் இந்தியா அப்படின்னு சொல்லி ஐநாவோட ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்துச்சு. அந்த அறிக்கைக்கு இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா? மகப்பேறு இறப்புனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாய்மை அடைந்த ஒரு பெண் கர்ப்பமாகவோ, பிரசவம் அல்லது கருக்கலைப்பு செய்த 42 நாட்களுக்குள்
எந்த ஒரு காரணத்தினாலும் இறப்பது மகப்பேறு கால இறப்பாக கருதப்படுகிறது அப்படி சொல்றாங்க. ஸோ பிரெக்னன்ட் ஆயிட்டு, இல்ல டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம், இல்ல அபார்ஷன் பண்ணி ஒரு 42 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்னால இறந்து போறாங்க அப்படின்னா, அத மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அதுதான் மகப்பேறு இறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த மகப்பேறு இறப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, உலக அளவுல முதல் நாடாக நைஜீரியா இருக்கு. அதிகமான மகப்பேறு இறப்புகள் கொண்ட நாடாக நைஜீரியா இருக்கு. 2வது இடத்துல இந்தியா இருக்கு அப்படிங்கிறத சமீபத்தில ஒரு அறிக்கையா ஐநா சார்புல வெளியிடப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த அறிக்கைய முற்றிலுமாக இந்தியா மறுத்திருக்காங்க. ஏன்னா, உலக அளவுல நைஜீரியா அப்படிங்கிற நாடு 23 கோடி மக்கள் தொகையை கொண்ட நாடு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட, இந்தியா மாதிரி 145 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடோட ஒப்பிட்டு பார்க்கிறது சரியான ஒரு ஒப்பீடாக இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்தியா தொடர்ச்சியா நம்மளோட மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறத குறைச்சுட்டே வரும். லேட்டஸ்ட் டேட்டா படி பார்த்தோம்னா, நம்மளோட எம்எம்ஆர் அப்படிங்கிறது 97ஆ இருக்கு. ஸோ அதுக்கும் நீங்க வெளியிட்ட அறிக்கைகளுக்கும் நெறைய முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பொதுவா இந்த இந்த ரிப்போர்ட்ட இந்திய அரசாங்கம் கண்டிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான காரணங்கள்னால இந்த மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் காசஸ் அப்படிங்கிற காரணத்துக்கு கீழ நம்மனால மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி எதனால நடக்குது? காசஸ்ன்னு போட்டு இதெல்லாம் எழுதலாம். உயர் ரத்த அழுத்தம். ஓகேங்களா? அடுத்தது தொற்று நோய்கள், கடுமையான இரத்தப்போக்கு, பிரசவ சிக்கல்கள், பாதுகாப்பற்ற கருக்கலைப்பு போன்றவை தான் மகப்பேறு இறப்புகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்களாக சொல்லப்படுது. சரிங்களா? ஹை பிளட் பிரஷர், கம்யூனிகபிள் டிசீசஸ் அண்ட் தென் பார்த்தோம்னா அனீமியா, ஓகேங்களா? பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன், அன்சேஃப் அபார்ஷன் பிராக்டிசஸ் இந்த மாதிரியான விஷயங்கள தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகள பத்தி பார்த்திருக்கோம். நன்றி.